பாத்தீங்கன்னா என்னுடைய சீதனம் பாத்துங்க அம்மா கொடுத்தது. பாதி வந்து எங்க அம்மா வாங்கி கொடுத்தது, பாதி வந்து சக்தி வாங்கினதா இருக்கு. ஏமா? ஆமா, ஜெகன் மார்ட்ல வாங்கினது. பாருங்க பொருள் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. சில்வர் ஜாமானம் மட்டும் அவ்வளவு இருக்குது. அந்த பெட்டி பீரோல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அப்பப்ப எடுத்து தொடச்சு கழுவி பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வச்சிருவோம். அப்படி சக்தி இந்த டைம் வந்து அந்த பாக்ஸ், பழைய பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புது பாக்ஸ் வாங்கி தராங்க. நேற்று போய் 4 பாக்ஸ் பாருங்க ஃபுல்லா, நேற்று ஃபுல்லா விளக்கி கழுவி காய வச்சாச்சு. எடுத்து வைக்கிறதா மிச்சம். எங்க வீட்டுல எந்த பொருள் அதிகமா இருக்குதோ இல்லையா, இந்த சில்வர் ஜாமானம் மட்டும் குறையவே இல்லாம இருக்குது. எடுக்கவே தேவையில்லை எதுவுமே. ஏகப்பட்ட பொருட்கள் கிடக்குதுங்க. எல்லாம் மூட்டை மூட்டை கட்டி கிடக்குது. எல்லாம் பிரிச்சு பார்த்தாங்க நண்பர்களே, ஒரு 4 குடித்தனத்துக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்காவது அப்புறம் போனோம்னா எங்கள் பொண்ணு கோயில் குளத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு பாத்திரங்களை வாங்கிட்டு வந்துடுறா. அப்படி அது அந்த மாதிரி போசி அதெல்லாம் பழசெல்லாம் ஆயாது. அது நிறைய கிடக்குங்க. இப்போ கோயிலில் வாங்கிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அப்போத்தான். ஆனால் வந்து அப்படியே புழங்காமே வச்சுருந்தா அது வந்து வேஸ்ட்டாக போகுதுங்க. துரு பிடிச்சி அது என்னமோ இரும்பு துரு பிடிக்கிற மாதிரி பூரா பாத்திரம். இந்த டம்ளரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டஜன் டம்ளர் எங்கள் பொண்ணுக்கு நான் சிறுசாக வாங்கி கொடுத்துருந்தேன். சூப்பரானது. அது ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே கமுத்தி வரிசையாக வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா. அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சுங்க, அப்படியே ஒட்டிக்குதுங்க. அப்புறம் அந்த 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி 1/4 லிட்டர் பிடிக்கிற மாதிரி டம்ளர் வளர்த்தியே இருக்குங்களா அழகா. அது ஒரு 5-6 டம்ளர் வாங்கியிருக்கிறோம். அது நிறைய பேர் வந்து பருப்புலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பால ஓடாதீங்க, சில்வர் ஜம்மடம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாருங்க இது மாதிரி நிறைய வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா, அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. ஆனால் இந்த பிளாஸ்டிக்ல தான் போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இங்கெல்லாம் இது வச்சோம்னா ரொம்ப புழுதி குப்பை விழுகிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி பழைய ஜாமான் மட்டும் இதனாலதான் யூஸ் பண்றது. அந்த ஊர்ல வாடகை வீட்டுல இருக்கும்போது பாப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி அப்புறம் இங்க இந்த ஆராதனா போனதுக்கு அப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம வீட்லயே போட்டு இங்க நம்மளோட இருந்ததுனால இதெல்லாம் அப்புறம் என்னோட பொருளே நாங்கள் சாப்பாடு சேர்க்க தேவையான பொருட்களை வச்சுக்கிறோம். அதையவே புழங்கிட்டு இதை அப்புறம் அத்தனை எடுத்து எதுக்கு போடணும்னா அதையெல்லாம் அவங்கள்ட்ட அப்படியே வச்சுருக்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அத்தனையும் எடுத்து போட்டு செம்ம வேலைங்க. ஏதோ 4 பைப் தண்ணி இருக்குங்காட்டி இன்னும் பரவாயில்லைங்க நண்பர்களே. அப்புறம் வீட்டை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. நாங்கள் க்ளீன் பண்ணா இது எல்லாமே நானும் எங்கள் பொண்ணு, நான் ஒரு வீடு எங்கள் பொண்ணு ஒரு வீடுங்க. ஆனால் பூசுறது 2 பேரும் சேர்ந்து பூசணும். இங்கே பாருங்க நண்பர்களே, நாங்கள் பூசி நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அடுக்க வேண்டியது இருக்குது. பாருங்கள் பூசுந்தாலும் நல்லா இருக்குதான்னு பாருங்க. ஆனால் கை கால் தான் ஒன்றுக்காகாத வலிக்குது. எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க என்ன செய்யறதுன்னா இதெல்லாம் 4 பாக்ஸு 10 அவ்வளோ ஜாமான் இருக்குதுன்னா வெளியிலையும் இருக்குது கமுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு அட்டைப்பட்டி போட்டு வச்சாச்சு. இதெல்லாம் நான் வந்து இங்க இது வந்து சுகாசுக்காக பால் வாங்குறதுக்காக. ஆமா, கூச்ச மாதிரி அழகா இருந்தது. அந்தியூர்லுக்கு போய் பால் வாங்குவோம். ஏமா? ஆமா, பால் வாங்கிக்கிறோம். பால் வாங்குறதுக்குனே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க மாமனார் ஒரு பசுமாடும் வாங்கி கட்டி வச்சிருந்தாரு. ஆனா அவங்க வந்து வாடகை வீட்லயே இருந்ததுனால அந்த பசுவோட பாலை குடிக்கல. எங்க தங்க கடையில் வாங்கி போதெல்லாம் வந்து குடிச்சுக்கிறது. அப்புறம் அந்த மாட்டையும் வித்துட்டாங்க. கறந்து கொண்டு வந்து எல்லா பாலையும் இந்தா காட்டு குழந்தைக்கு அப்படின்ட்டு வச்சிருவாரு. அவ்வளவு பாலையும் பாருங்க. இந்த விட்டத்து மேலெல்லாம் பாருங்க. அது அங்க பாருங்க நண்பர்களே, ஒரு ஆளே படுத்து தூங்குற மாதிரி எவ்வளோ பெரிய 1.5 முழ சுவர் தெரியுதுங்களா பாருங்க. இந்த இதை மேலே நின்று அந்த பழுவில் நின்று அங்க மண்டி கிடக்கிற குப்பைகளை எடுக்கிறக்குள்ளது போதும் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. எல்லாம் நிறைய பாத்திரத்துல பாத்தீங்கன்னா சுகாசுனே தான் போட்டிருப்பேன் நான். இங்க வருங்க இதுல கூட போட்டிருக்கிறேன். ஆராதனா குழந்தை அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் பிறந்தது. சுகாஸ் பிறந்து. இப்பெல்லாம் வந்து வாங்கவே இல்லை அதுக்கப்புறம்லாம். ஏன்னா ஏகப்பட்டதுக்குனால வாங்குறது இல்லை. வாங்கினோம்னா 2 பேரும் போட்டலாம். இது பயங்கரமா கிடக்குது. இன்னைக்கு வந்து இதுதான் வேலை. முக்கி
முக்கியமான வேலை வந்து இதெல்லாம் எடுத்து பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் திண்ணையெல்லாம் பூசணும். அதெல்லாம் வந்து பூசணும். அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு தூசு அடிக்காமல் ஒரு மூட்டைக்குள்ள போட்டு நல்லா கவர் பண்ணி மேலே வச்சிருங்க பாப்பா. மடி தூசு விட்டத்துல இருந்தாலும் அந்த மண் மாதிரி உழுகு. அட்டை பாக்ஸ்ல ஓடுறது அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதுல போட்டு பேக் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க வெட்டி மேலே வெட்டி அடுக்கி வைங்க கொஞ்சம் நீட்டாக பார்த்தா. இல்லைங்க நண்பர்களே, அப்பப்போ நான் வந்து அப்பப்போ ஒட்டுரை அடிச்சிருங்க. அது கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் ஒட்டுரை அடிச்சங்கன்னு என்ன பண்ணுதுங்க, பொருள்கள் மேலே அம்முட்டு உளுந்துருதுங்க. அதை எடுத்துக்கு இது பண்ணுறத ரொம்ப குச்சி வச்சு அடிச்சிருவா. ஆனா சுத்தமா அந்த மூங்களுக்குள்ள இப்படி தட்டி அடிக்கும் போது வந்து எல்லாமே புழுதி எண்டிடுவா. அந்த தொங்குற மாதிரி அந்த சிலந்தி கூடுகள் அந்த மாதிரிலாம் வந்து அழுங்காம எடுத்துக்கலாங்க. அந்த ஒட்டுடைய அடிக்கிற சீமாரில் மண்ணு இந்த தூசெல்லாம் படிஞ்சிருக்குங்க. அது வந்து இப்படி சீமார் வச்சு நல்லா இப்படி இழுத்தாதான் வரும். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி வெட்டுக்கை இல்லைங்க, பால் கரையா சும்மா உளுந்துட்டே இருக்குதுங்க. அப்படியே குட்டு குட்டா ஒரு பாட்டில் சீமெண்ணை தெளிச்சு விட்டுட்டு நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கூட்டிகிட்டு இருக்கிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மொய் இந்த எறும்புக்கு ஓடுற மாதிரி குட்டா அதையெல்லாம் வந்து தட்டி இது பண்ணுறதானுங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் வந்து ஒரே மாதிரி சிமெண்ட் சீட் போட்டுக்கிறாங்க எல்லோரும் நீட்டாக. இது வந்து ரொம்ப அதாவது இப்போதைக்கு மேய்ஞ்சிருந்தோம்னா ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா பரவாயில்ல. 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால ரொம்பவே வந்து பழைய ஓடு புழுதி எல்லாமே ரொம்ப இருக்கு. அது உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க. சுத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலுமே வந்து புழுதி. இப்ப பாருங்க, நேற்று சுத்தம் பண்ணிட்டு ஈவினிங் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில வாக்கும்போது அந்த செல்ஃப் ஃபுல்லா மண்ணு படிஞ்சது புழுதி மாதிரி இருந்ததுங்க. நான் மடி தட்டி விட்டேன். இது வந்துங்க, இது வந்து மடி நாங்கள் கட்டுனதுங்க. இது நானாக கட்டுனதுங்க. இந்த செல்ஃபெல்லாம் வந்துங்க, ஏன்னா பாத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு வேணுங்கிறக்கா நானாக கட்டுனதுங்க. இது பாருங்க, இந்த திட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்குது பாருங்க. திட்டெல்லாம் இருக்குதுங்க. அதுல இப்படி கை வச்சு இப்படி இது பண்ணோம்னா அந்த கார்லாம் படிஞ்சிருக்கு புழுதி. அது மாதிரி கோடு விழுகும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து 16 அடி இது கணக்கு கட்டியிருக்கிறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியலைங்க. ஆனால் வாஸ்துக்காரர் வந்து பார்த்துட்டு 16 அடியெல்லாம் ரொம்ப இது ஆகாது, அது நல்லதில்லை குடும்பத்துக்கு, 15 அடியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 அடி பாருங்க. இப்படி நாங்களா ஒரு காரை போட்டுங்க. இது இங்கே திட்டு மாதிரி தெரியுது பாருங்க. அந்த காரை போட்டு அந்த செல்ஃபெல்லாம் நாங்களாக வாங்கிட்டு வந்து நானாக இதுக்கே 20,000க்கு மேலே ஆகிப்போச்சுங்க நண்பர்களே. அப்போ பாப்பா +2 படிச்சுட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இதுவாரு இது எங்க பெரியம்மா வந்து சால் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. அதுக்கு எங்க அக்கா எதையுமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. சால் எடுத்து பாப்பாவை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நான் தான் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போனேன். ரமா மெட்டல் எடுத்தாங்க. உடனே அதுக்கு ஒரு மூடி தட்டை அளவாக கொடுங்க. அப்புறம் அதுக்கு தக்கை ஒன்று கொடுங்க. கீழே வச்சு தக்கை ஒன்று அதுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு செட்டாக எதாக இருந்தாலும் அப்படியே தான் வாங்குவாங்க எங்கள் அக்கா. நாம் கூட அந்த மாதிரி யோசனை பண்ண மாட்டாங்க நண்பர்களே. எங்கள் அக்கா மட்டும் அந்த மாதிரி ஒரு நாலேஜை பார்த்து கேட்டு வாங்கினாங்க. அந்த தக்கை பாருங்க எவ்வளோ பெருசு. நேற்று பூரா கழுவுன்னு ஒரு ஆள் பூரா பைப் விட்டு எந்திரிக்கவே இல்லைங்க பொழுது வரையிலுங்க. அப்புறம் நாங்கள் வந்துங்க அப்பப்போ இடையில பூசுறது, அப்புறம் ஒட்டுரை அடித்து பாப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவுன்னு எல்லாம் தண்ணி ஊற்றி ஏகப்பட்டது கழுவிங்க. மண் அக்கட்டா எல்லாம் இறச்சி ஹோல்ஸும் இருக்காதுங்க. அந்த வீட்டிலலாம் ஹோல்ஸ் இருக்காதுங்க. நாமளே இறச்சி அந்த ஏதோ ஒன்று போட்டு அள்ளி ஊற்றிங்க. பூரா தண்ணி இறச்சிட்டு எவ்வளோ செம்மையான ஒர்க்குங்கண்ணா. சமூக வளைகாப்பா ஆமாம், அது பண்ணது கொடுத்தாங்க. ஆமாம், வந்து நான் போகல, கூப்பிடவும் இல்லை, போகல. நான் ஆராதனாக்கு வந்து போனேன். இங்க வந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட். ஆமாம், நாங்கள் தான் நண்பர்களே சமூக வளைகாப்பு நடத்துவோம் வருஷம் ஒரு டைமு. இந்த மாதிரி தட்டை அழகழகா வாங்கி வச்சிருக்கிறேன் குட்டி குட்டி. ஓகேங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-50 தட்டமாட்ட இருக்குங்க. அவ்வளோ தட்டமாக விளக்கி அடுக்கி வச்சு எல்லாம் ரொம்ப இதெல்லாம் வடசட்டியெல்லாம் காணோம். எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுக்குது. 3 இருக்கும். இதே மாதிரி சைஸ் வாரியா 3 வாங்கி வச்சிருந்தேன். குட்டி, அப்புறம் ஒரு மீடியம், அப்புறம் ரொம்ப பெருசு. அதுக்கு தகுந்த மாதிரி மூடியும் இருக்கு. அது காது இல்லாத வடச்சட்டி தான் வாங்குவோம் நண்பர்களே. காது இருந்தால் அது வந்து சைடில் காது கீழே விழுந்துருச்சுங்கன்னா அது ஒரு ஹோல்ஸ் மாதிரி குழம்பெல்லாம் கொதிச்சு காயெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது அது நீர் வடிஞ்சிட்டு கிடக்கு. அதனால நாங்கள் எப்போவுமே காது இல்லாமல் வடச்சட்டி தான் வாங்குவோம். எங்க பார்த்தாலும் இங்க வாங்க ஜம்பாடு இட்லி குக்கர் வேற. அதுல இட்லி ஒரு நாள் கூட யூஸ் செஞ்சது இல்லைங்க. இட்லியே செஞ்சது இல்லைங்க நண்பர்களே. அங்க யூஸ் பண்ண சொம்பு. வாடகை வீட்டுல இருக்கும்போது யூடியூப் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வாடகை வீட்டுல இருந்தாங்க நண்பர்களே. அங்க அந்தியூர் பக்கத்துலயே
அந்தியூர் பக்கத்துலேயே இருந்தாங்க. ஆனால் அது வந்து அந்த வீட்டிலலாம் வந்துங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு இதுதாங்க. வீடு எப்படி இருந்தாலும் ஆனா நல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் நல்லா அன்பா இருப்பாங்க. பிரச்சனையே இல்ல. நான் குழந்தை எங்கேயாவது போறனா கூட பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் எந்த தொல்லையும் இல்ல. ஆனா 6வது நாள் வயித்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். 10 மாசம் வந்து ஒரே ஒரு